நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். நவம்பர் மாதம் 1 தேதி இந்த அதிகாலை 5:30 மணிக்கான திருவிருந்து ஆராதனைக்குரிய அருளுரையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய அருள்வாக்கு சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Return to your stronghold, O prisoners of hope. Today I declare that I will restore to you double. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்று வந்திருக்கிற எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு பேசுகிற அடியானை முழுவதுமாக மறைத்து என் ஆண்டவரின் திருவார்த்தைகள் மட்டும் வெளிவர அருள் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, 10 மாதத்தை நாம் நிறைவு செய்து 11வது மாதத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை துவங்குகிற எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு அருமையான அருள்வாக்கை கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி நம்பிக்கையில் நிலைத்திரு, ஸ்டே இன் ஃபெய்த் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். உங்கள் கோட்டைக்கு திரும்புங்கள் என்கின்ற ஒரு அழுத்தமான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு கர்த்தர் 2 மடங்கு நன்மையையும் விடுதலையையும் மீட்பையும் அவர் தருகின்றார். அதாவது எதிர்கால நம்பிக்கையும் இப்பொழுதே செயல்படும் கடவுளுடைய இரக்கத்தையும் குறிக்கும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். முதலாவதாக இந்த சகரியா 9:12 முதல் வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை கைதிகளே, சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள், நம்பிக்கை இழந்து அநீதியில் துன்பப்படுகிறவர்கள், தங்கள் சூழ்நிலையிலிருந்து மீள வழியின்றி இருப்பவர்களை குறிக்கிறது நம்பிக்கை கைதிகளே. இரண்டாவது, உங்கள் கோட்டைக்கு திரும்புங்கள். அதாவது பாதுகாப்பான இடம், கடவுளிடம் அடைக்கலம் தேடுவது உங்கள் கோட்டை என்று இங்கு குறிக்கப்படுகிறது. இன்று நான் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இழப்புக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதம். இந்த வாக்குறுதி எதிர்காலத்தை மட்டும் சார்ந்ததல்ல, இப்பொழுதே அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அருமையான தேவச்சனமே, இந்த புதிய மாதத்தில் ஒரு நம்பிக்கையை கடவுள் கொடுத்திருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, ஆகவே கடவுளுடைய அரணுக்கு நாம் திரும்பலாம். 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பதற்கு முன்பாக 4வது வசனத்தில், இதோ என் தலைவர் அவற்றை பறிமுதல் செய்வார், அதன் அரணை கடலுக்குள் தூக்கி ஏறுவார், அந்நகரும் நெருப்புக்கு இரையாகும், அஸ்கலோன் இதை கண்டு அஞ்சி நடுங்கும், காசா நகர் வேதனையால் துடிதுடிக்கும், அவ்வாறே எக்ரோனும் நம்பிக்கை இழந்துவிடும், காசா நகரத்திலிருந்து அரசன் அழிந்தொழிவான், அஸ்கலோன் குடியற்று போகும் என்று சொல்லி இந்த 4-5 வசனங்கள் குறிப்பிடப்படுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். கிமு 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த சூழல்கள் வருகிறதை நாம் பார்க்கலாம். அஸ்கலோன் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் 6 மாவட்டங்களில் தெற்கு மாவட்டத்தின் தலைநகராக இருக்கிறது. காசா பாலஸ்தீனாவினுடைய ஒரு பெரிய நகராகவும், எக்ரோன் இஸ்ரவேலினுடைய ஒரு சூழல்களிலே அது பாலஸ்தீனாவினுடைய இடத்திலே அது அமைந்திருக்கிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். இந்த அஸ்கலோன் குடியற்று போகும் என்கின்ற ஒரு நிலை கொடுக்கப்படுகிறது. காசா நகர் வேதனையால் துடிக்கும் என்றும், எக்ரோன் நம்பிக்கை இழந்துவிடும் என்று சொல்லி
இந்த பகுதிகளை கொடுத்து நம்பிக்கையை இழந்து இருக்கக்கூடிய சூழல்களிலே சகரியா இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். 9வது வசனத்தில், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார் என்று சொல்லி நம்பிக்கை இழந்து இருக்கிற இந்த சூழலான இந்த பகுதிக்குள் கடவுள் நம்பிக்கையை கொடுக்கிறார். ஹமாஸை பற்றி நாம் வாழ்ந்து வருகிற காலத்தில் எத்தனை நெருக்கடிகள், எத்தனை விதமான சூழல்கள், பாலஸ்தீனாவுடைய வேதனைகள், இஸ்ரேலினுடைய கண்ணீருடைய சூழல்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். எதிரிகளின் அழிவு, இஸ்ரவேலின் விசுவாசம் போன்ற சூழல்களை இந்த இடத்தில் பார்க்கிறோம். அன்றைய காலகட்டங்களிலே கிறிஸ்துவுக்கு முன்பாகவே 70% தொழிலாளர்கள் வேலையில்லாத ஒரு சூழல், 80% வறுமைக்குள் வாழ்ந்து வருகிற காசா போன்ற பகுதிகளை நாம் அங்கு பார்க்கலாம். ஆகவே இப்பேற்பட்ட சூழலில் நம்பிக்கை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கடவுள் கொடுக்கிறார். 3 காரியங்கள் இந்த இடத்தில் கொடுக்கப்படுகிறது. ஒன்றாக, கடவுள் தனது மக்களை மறக்க மாட்டார். God will not forget his people. இரண்டாவதாக, அநீதி செய்யும் நகரங்களுக்கு எதிராக அவர் தீர்ப்பு வழங்குவார். He will execute judgment against unjust cities. மூன்றாவதாக, அழிவின் மத்தியில் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை இருக்கும். இஸ்ரவேல் will have hope amid destruction. இந்த 3 சிந்தனைகளை நீங்கள் பார்க்கலாம். மிக சுருக்கமாக நான் சொல்கிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்கள் நம்பிக்கையற்று வாழ்வை இழந்திருக்கிற சூழல்களிலே அங்கு சொல்லப்படுகிறது. நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி தாவீதுக்கு ஒரு கடுமையான ஒரு சூழல் வருகிறதை பார்க்கிறோம். இருப்பினும் nevertheless David took the stronghold of Zion. அந்த தாவீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் அடிப்படையை அவர் கொடுத்து அந்த இடத்திலே வரும்பொழுது கடவுள் ஒரு பெரிய ஆற்றலை கொடுக்கிறார். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வானதூதன் எருசலேமை அழிப்பதற்கு அதன் மீது தன் கையை ஓங்கினார் என்றும், ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்து கொண்டிருந்த வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்கின்றார். The angel stretched out his hand towards Jerusalem. It is enough, now stay your hand என்று சொல்லி அந்த இடத்துல மக்கள் நம்பிக்கை இருக்கிற சூழல்களிலே ஒரு நம்பிக்கையை கொடுத்து பாதுகாவலை கொடுத்து தாவீதுனுடைய வெற்றியின் வாகை சூடுவதற்கு கடவுள் அவனோடு கூட இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டுமே கடவுளிடத்தில் இருக்குமே என்று சொன்னால் உன்னுடைய வாழ்வு விடியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய குருவானவர் இருக்கிறார். அவரிடத்துல ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? நான் சிஷ்யனாக அவனிடத்தில் படிக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு நல்ல குரு தேவை என்று சொல்லும் பொழுது அந்த குருவை அவர் சந்திக்கிறார். அந்த குருவினிடத்திலே தன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அந்த குரு சொல்லுகிறார், என்னோடு தங்கி இரு என்று சொல்லி. ஆனால் அந்த குருவானவர் எந்த பாடமும் நடத்தல, எந்த விதமான காரியங்களும் கற்றுக் கொடுக்கல. காலங்கள் ஓடுகிறது. ஒரு நாள் சீடர் அவரிடத்திலே கேட்கிறார், நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள், உங்களிடத்தில் படிக்கலாம் என்று எண்ணிருந்தேன், ஆனால் நீங்கள் எந்த காரியத்தையும் நீங்கள் சொல்லவில்லை என்று சொல்லி, அப்பொழுது அந்த குருவானவர் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட இருந்தால் உனக்கு எல்லாம் வந்துவிடும் என்று சொல்லுகின்றார். ஒரு நாள் அவர் என்ன செய்கிறார்? மாணவர்களோடு தங்கி இருக்கும் பொழுது ஒரு சீடன் ஓடோடி வந்து குருவினிடத்திலே கேட்கிறார், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கிறது, வாருங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி உடனடியாக அந்த குருவும் சீடர்களும் ஓடுகிறார்கள். இவரிடத்தில் கற்றுக்கொள்ள வந்த சீடன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தண்ணீரில் அவன் நடந்து சென்று கொண்டிருக்கிறான். இதை பார்த்தவுடன் குருவானவருக்கு ஆச்சரியம். இவன் எப்படி தண்ணீரில் நடக்கின்றான் என்று சொல்லி கேள்விகளை எழுப்புகிறார். ஆனால் இந்த சீடர்கள் மத்தியில் அந்த
கேள்வியை கேட்டால் தன்னுடைய பிரிஸ்டேஜ் என்ன ஆகிறது என்று சொல்லி உடனடியாக அவர்களை அனுப்பிவிட்டு அந்த சீடனிடத்தில் போய் அவர் பேசுகிறார். உன்னை பாராட்டுகிறேன், உனக்கு எப்படி இப்பேற்பட்ட வலிமை வந்தது என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், குருவே, நீங்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என் கூடவே நீங்கள் இருந்தால் இந்த காரியம் எதுவானாலும் நடக்கும். ஆகவே நம்பிக்கையோடு இந்த காரியத்தை நான் செய்தேன், அது நிறைவேறிற்று என்று அந்த இடத்திலே சொல்லுகிறார். உடனடியாக அந்த குருவானவர் அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த சீடனை அழைத்து, நானும் உன் கூட நான் இந்த தண்ணீரில் நடக்கிறேன் என்று நடக்கிறார். அப்பொழுது குருவானவர் உடனடியாக தண்ணீருக்குள் போய்விடுகின்றார். சீடன் மட்டுமே நடக்கிறார். அவரை எழுப்பியுடன், என்ன குருவே, என்னுடைய குருவாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தண்ணீரில் மூழ்கி விட்டீர்களே என்று சொல்லும் பொழுது அந்த குருவானவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், நான் நல்ல குருவும் இல்லை, நான் நல்ல சீடனும் இல்லை. நீ நல்ல சீடனாக இருந்து விட்டாய், உனக்கு நல்ல குரு வேலை செய்து விட்டார் என்று சொல்லுகிறார். புரியவில்லை என்று சொல்லுகிறார். குரு தன்னை பற்றி சொல்லுகிறார், நான் சொன்னதை 100% நீ பிடித்து விட்டாய். குரு பக்தி உன்னிடத்தில் இருந்தது. நான் படித்ததை ஒப்புவிக்கும் ஒரு போதகனாக மட்டுமே நான் இருந்தேன். நீ என்னையும் என் மனதையும் அளந்து பார்க்கவில்லை, நம்பினாய். என் மீது ஆழ்ந்த அன்பு வைத்தாய். உயர்ந்த குருவின் நிலைக்கு என்னை அழைத்து போனாய் என்று சொல்லி அந்த சீடனிடத்திலே சொல்லுகிறான். ஒரு தாவர கொடி உளுத்து போன மரத்தின் மீது படரும். மரத்தின் பலத்தை நம்பி வளரவில்லை, வேரின் பலத்தை நம்பி அது வளருகிறது. ஒரு தாவர செடி உளுத்து போன மரத்தின் மீது படரும். மரத்தின் பலத்தை நம்பி அது படரவில்லை, வேரின் பலத்தை நம்பி அது படர்கிறது. அருமையான தேவ சொன்னமே, நம்பும் போது பேராற்றல் வழுகிறது. இந்த புதிய மாதத்தில் உன்னை அழைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி அந்த ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைத்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு கடந்து போவோம். உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், பலவிதமான சோர்வுகள் இருக்கலாம், எத்தனை விதமான கடினங்கள் இருக்கிறது என்று சொல்லி இந்த மாதத்தை நான் கடந்து போகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் உன் அருகிலிருந்து வந்து இன்றைக்கே இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட நன்மையை நானும் நீங்களும் பெற்று இந்த இறை வார்த்தையின் சிந்தனையின் அடிப்படையில் திருவிருந்தை ஏற்றுக்கொண்டு இந்த நம்பிக்கைக்குரிய நவம்பர் மாதம் புதிய மாதத்தில் நம்மை இணைத்து கொள்ள கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த ஆற்றல் மிக்க செய்தியை நீர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் சிந்தித்து ஜெபித்து இந்த அருளை நிறைவேற்றிருக்கிறோம். நீ தாமே இந்த இறை மக்களோடும் என்னுடைய இந்த ஊழியத்தோடும் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை நீர் எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே சுவாமி, ஆமேன். இறையாசி பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியினுடைய வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.